இந்த பாருங்க, ஃப்ளெமிங்கோ, இங்க கொக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அழகா இருக்கு பாருங்க. இது வாய்ப்பகுதி, கண்ணு, இந்த வளைவுலாம் பாருங்க. இது காலு. இது போட்டிருக்கேன். இப்ப லேட்டஸ்ட்டா இது போட்டிருக்கேன். நேர்ல பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா பெருசா இருக்கும். பிளம்பிங்ன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே கொக்கு மாரி நம்ம ஊர்லலாம் அந்த நார கொக்கு, அது மாரி வெள்ள கொக்கு அது மாரி இருக்கு. நான் ரோஸ் கலர்ல போட்டிருக்கேன். கண்ணெல்லாம் என்ன அழகா இருக்கு பாருங்க. இந்த கால் நிக்க வைக்கிறதெல்லாம் பாருங்க. சூப்பரா நிக்குது. வாங்க நான் எப்படி போட்டேன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரீகேப் மாரி சொல்றேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தா போகும். அதனால வந்து நீங்க வந்து நான் எப்படி போட்டேன்னு ஒரு வீடியோ வேணும்னா வந்து சொல்லுங்க. ஒரு 100 லைக்ஸ் வந்ததுன்னா, நான் வந்து வீடியோ போடுறேன். இது எப்படி போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இந்த வந்து 4 மணி அந்த மெத்தடு தான் பூ. அதுதான் ஃபுல்லா. ஆனா இந்த வளைவு பார்க்கும்போது தான் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா போடணும். இது இந்த கால் பகுதி வந்து நிக்கணும். ஏன்னா இது மேல வந்து வெயிட் இருக்குல்ல. அதனால இந்த கால் பகுதி போட மட்டும் நீங்க வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா இங்க கீழ வந்து இதுவும் முக்கியம். 2 முக்கியம் தான் இந்த இது வந்து நிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நிக்க முடியும். அப்பதான் இந்த வாத்து இவ்ளோ பெரிய வெயிட் வந்து இந்த கால்ல தான் நிக்கணும். அதுக்காக நம்போ கால்ல நான் வந்து குச்சி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எப்படி போட்டேன்னு உங்களுக்கு சொல்றேன் வாங்க. இது பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து 4 மணி பூ. க்ளோஸா காமிக்கிறேன். 4 மணி பூ. 2 4 மணி பூ. அதுக்கப்புறம் இப்படியே வாங்க. 2 மணி பூ. 2 2 மணி பூ. இங்க நான் எப்படி போட்டுருக்கேன்னா, நான் வந்து வீடியோ வேணா ஃபோட்டோ எடுத்துக்கங்க. காமிக்கிறேன். க்ளோஸா காமிக்கிறேன். 10க்கு 10 எடுத்திருக்கேன். இது நீங்க ஒரு 100 லைக்ஸ் வந்து ஒரு 50 பேர் வந்து ஓகே போடுங்கன்னு சொன்னா போடுறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு இதுக்கு ஏற்கனவே எனக்கு இதுக்கு டைம் ஒரு 3 டேஸ் ஆச்சு போடுறதுக்கு. ஏன்னா எண்ணி எண்ணி போடணும் அது. இப்ப நான் சொல்லிக் குடுத்த மாரி நீங்க போடுங்க. ஈஸி தான். ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. இங்க கால் கிட்ட வரும்போது தான் நீங்க என்ன பண்றீங்க, இங்க பாருங்க. இது வந்து 4 மணி. இங்க பூ வந்து இந்த இடத்துல ஒரு இது விட்டுடுங்க. ஒரு பூ விட்டுட்டு அப்புறமா போட்டா தான் அந்த கால் வந்து விரல் வந்து நிக்கிற மாரி இருக்கும். இந்த குச்சி அது வந்து உயரமா இருக்கும் கொக்குக்கு காலு. அது அப்புறம் கீழ வந்து அந்த வந்து வெப் மாரி இருக்கும். அந்த கிளிக்கு இருக்கிற மாரி, நரம்பு மாரி இருக்கும். அது வந்து அதுக்காக இது காமிச்சிருக்கேன். இது ஷோகேஸ்ல வச்சீங்கன்னா, சூப்பரா அழகா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க. இத அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கங்க. நான் காமிக்கிறேன். இது மாரி எண்ணி எண்ணி போடுங்க. இப்படியே இப்படியே தான் போணும். இப்படிலேருந்து தான் போணும். இப்படி போக்கூடாது. இப்படியே போட்டுட்டு, அதே மாரி கண்ணுக்கு இந்த கடைசியில 1 மணி சும்மா 1 மணி இதில கோக்க வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் போடுவோம்ல நம்போ. இந்த கைக்கெல்லாம். அது மாரி. ஆஞ்சநேயர்ல கையில அந்த மாரி 1 மணி போட்டுருக்கோம். அதே மாரி தான். ஷோகேஸ் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. வச்சீங்கன்னா சூப்பரா அழகா இருக்கும். இப்ப நான் க்ளோஸா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 4 மணி பூ வந்து ஃபர்ஸ்ட்டு 2 மணி போட்டுங்க. இப்படி போவாதீங்க.
இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்க இப்படியே வரணும். ஃபர்ஸ்ட்டு 2 மணி போட்டு, அதுக்கப்புறமா 2 மணி பூ, அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் 2 மணி பூ, அப்புறம் 1, 2, 3, 4 4 மணி பூ கோக்கணும். அதுக்கு அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6 இந்த இது எண்ணிக்கங்க. 1, 2, 3, 4 அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாரி எண்ணி எண்ணி போடுங்க. நான் இத அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே நீங்க எண்ணி போடுங்க. இந்த 4 மணி பூ தான் கணக்கு. அதுக்கப்புறமா இதே மாரி இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும். இந்த பீட் பாருங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்திருக்கும். நான் ஏற்கனவே இந்த மீனுக்கு நீங்க பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நான் எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லிக் குடுத்துருப்பேன். 4 மணி ஒரு ஒயர்ல 4 மணி விட்டுட்டு, அந்த 4வது மணியில பண்ணணும். அதுதான் இது எக்ஸ்ட்ரா ஒரு பீடு. எக்ஸ்ட்ரா ஒரு பூ கோக்கறது. இது இங்க குறைச்சுக்கணும். அதே மாரி 2 லைன் ஒரே மாரி லைனு, இங்க எக்ஸ்ட்ரா 2 பூ. இப்படியே போங்க. ஃபர்ஸ்ட்டு இப்படி ஆரம்பிச்சுட்டு இப்படியே போணும். நீங்க இப்படி போக்கூடாது. போட்டீங்கன்னா சரியா வராது. இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, அதுக்கப்புறம் இப்படியே போட்டுட்டீங்கன்னா, ஒரு செட் அப்படியே போடுங்க மேல. கழுத்துக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. 2 மணி விட்டு 1, 2, 3, 4 4 மணி இருக்கு. அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு, ஒரு மணிய விட்டுட்டு, அதுக்கப்புறமா இங்க போடணும் 2 மணி. இது வந்து இங்க பாருங்க. இந்த பகுதி வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மாரி ஜாயின் பண்ணாம இருக்கும். சைடு. அப்பதான் அந்த வளைவு கழுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒண்ணா போட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியாது. அதுக்காக தான் இது வந்து டிஃபரன்ஷியேட் தான். இப்போ நான் வந்து குச்சி வச்சிருக்கேன். லூஸா இருக்கிறதுக்காக இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல குச்சி, நம்ம ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து இது வச்சிருக்கிறோம். இந்த டூத் பிக் இருக்குல்ல, பல்லு குத்துற குச்சி. அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நீங்க வச்சுக்கங்க. டூத் பிக்கு தான் வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நிக்கும். இந்த இது வந்து அப்படியே இது பண்ணிட்டு, இந்த இடத்துல 1, 2, 3 இந்த இடத்துல வந்து டூத் பிக் வச்சு சொருவிடுங்க. அதுக்கப்புறம் மேல இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து கேப் விட்டு விட்டுருக்கேன். அதே மாரி 2 மணி விட்டுட்டு கேப் விடணும். அப்புறமா 1 மணி. அதுக்கப்புறம் 2 மணி. அதுக்கப்புறம் இதே மாரி தான் ஃபேஸும். ஃபர்ஸ்ட்டு அப்படியே ஒரு செட்டு போட்டுருங்க. நானு மீனுக்கு வண்ண மீனுக்கு போட்டிருக்கேன். அதே மாரி தான். ஒரு செட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க இதுவரைக்கும் போட்டு, இதுக்கப்புறம் தனியா கூட நீங்க போட்டு அட்டாச் பண்ணலாம். பாருங்க 2வது இது. 2 மணி 2 சைடும் போட்டுட்டு, அப்புறம் ஒரு மணிய விட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த வளைவு போடும்போது தான் கொஞ்சம் நம்ம உஷாரா கொஞ்சம் போடணும். கொஞ்சம் டைம் இழுக்கும் தான் இது. அப்புறம் அதே மாரி கால் பாருங்க. இந்த இடத்துல 4 போட்டுருக்கோம்ல 2 காலு தான். கால் வந்து போட்டுட்டு, இத வந்து நம்ம ஒரே அளவு தான் போட்டுட்டு, இத வளைச்சு இந்த இடத்துல வச்சிருக்கேன். வளைச்சு இங்க வந்து கீழ வந்து 4 மணி பூ போட்டிருக்கேன். கீழ வந்து இங்க தான் கொஞ்சம் கஷ்டம். இது பாருங்க அட்டாச் போடாம 1, 2 இடையில ஒரு இது விட்டுட்டு 4 சைடும் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து 10க்கு 10 இந்த ஸ்டாண்டு. அப்பதான் இது அழகா நிக்கும்.